Thank you for coming. Please have a seat. Please be seated. சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது அமைதி உண்டாவதாக. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் யுகேயின் 9வது தேசிய அமைதி கருத்தரங்கிற்கு உங்களை வரவேற்கிறேன். முதலில் திருக்குர்ஆன் திலாவத் மௌலானா நசீம் பாஜ்வா சாஹிப், இமாம் பைத்துல் ஃபுத்தூஹ் பள்ளிவாசல். அதனைத் தொடர்ந்து அதன் மொழியாக்கத்தை தருபவர் ஹசன் சலபி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் நான் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் மீண்டும் மீண்டும் கருணை காட்டுபவனுமாகிய அல்லாவின் பெயரில் ஆரம்பிக்கின்றேன். இறைவனுக்கு முற்றிலும் அடிபணியும் ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், கீழ்ப்படிந்து நடக்கும் ஆண்களும் பெண்களும், உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும், முழுமையான பொறுமுடைய ஆண்களும் பெண்களும், பணிவுள்ள ஆண்களும் பெண்களும், தர்மம் கொடுக்கும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், தம் கற்பை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாவை அதிகமாக நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்கள் எல்லோருக்கும் மன்னிப்பையும் மாபெரும் நட்பலனையும் அல்லாஹ் ஆயத்தப்படுத்தி வைத்துள்ளான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய ஹுசூர் அவர்களே, விருந்தினர்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இந்த பீஸ் சிம்போசியம் 2012 நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது யுகே அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாகும். வழக்கம்போல் இன்றும் கூட பல சிறப்பு சொற்பொழிவாளர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் நாட்டுப்பற்று, சுதந்திரம், சமத்துவம், மரியாதை போன்ற உண்மையான இஸ்லாமிய பண்புகளை வலியுறுத்தி பேசுகின்றனர். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் தலைவரும் 5வது கலிஃபத்துல் மசீஹுமான ஹஸ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் அவர்கள் தற்போது நம்மிடம் வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் சென்ற வருடத்தில் நடைபெற்ற இந்த அமைதி கருத்தரங்கின் போது கூறினார்கள், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் உள்ளது. நாம் அனைவரும் நட்பு ரீதியாக ஒன்றாக அமர்ந்து
நாம் நம்மிடையே பகிர்ந்து கொண்டுள்ள அந்த ஒரே நோக்கத்தை பற்றி மட்டுமே பேசுவோம். அது நேசம், பற்று, சகோதரத்துவம் மற்றும் அமைதி ஆகியவற்றை மேம்படுத்துவதாகும். அஹ்மதியா ஜமாத்தை பற்றி ஏற்கனவே அறிமுகமாகியுள்ள விருந்தினர்களுக்கு தெரியும். அதாவது இந்த ஜமாத் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் போதிக்கவும் செயல்படுத்தவும் பாடுபடுகிறது. முதன்முறையாக இங்கு வந்துள்ள விருந்தினர்களுக்கு நாம் கூறுவது என்னவெனில், அஹ்மதியா ஜமாத்தின் சுருக்கம் அதன் மோட்டோவில் உள்ளது. அதாவது எல்லோரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் பகைமை இல்லை என்பதாகும். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் 1889 ஆண்டு இந்தியாவில் உள்ள ஒரு சிற்றூரில் காதியானில் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அவர்கள் இறை கட்டளையின்படி தன்னை வாக்களிக்கப்பட்ட மசீகாகவும் இக்காலத்தின் சீர்திருத்தவாதியாகவும் அறிவித்தார்கள். இந்த ஜமாத் மனிதகுல சகோதரத்திற்காக பாடுபடுகிறது. மேலும் அன்பு, விடாமுயற்சி, சகிப்புத்தன்மை மற்றும் பொது தொண்டுகள் மூலம் ஆன்மீக மாற்றங்களை ஏற்படுத்தி உலகளவில் சமாதானத்தை நிலைநிறுத்த பாடுபடுகிறது. அமைதியை விரும்புகிற, சட்டத்திற்கு கட்டுப்படுகிற அமைப்பாக திகழும் அஹ்மதியா ஜமாத் உலகின் மார்க்க சுதந்திரத்தையும் சிந்தனை சுதந்திரத்தையும் நிலைநாட்ட பாடுபடுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மார்க்க விஷயத்தில் எந்த பலவந்தமும் இருக்கக்கூடாது. வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் நோக்கம் இஸ்லாத்தின் சமாதான போதனைகளை உயிரூட்டுவதும் இறைநேசத்தையும் மனிதகுலத்தின் மீதான அன்பையும் உள்ளங்களில் விதைப்பதும் ஆகும். 1908 ஆண்டு அன்னாரின் மரணத்திற்கு பின்பு அவர்களது பணிகளை அன்னாரது கலீஃபாக்கள் தொடர்ந்து செய்து வருகின்றனர். இதன் மூலம் இந்த ஜமாத் ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை உலகில் பெற்றுள்ளது. ஹசரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் அவர்கள் அன்னாரது 5வது கலீஃபா ஆவார்கள். அவர்களது தலைமையின் கீழும் வழிகாட்டலின் கீழும் இந்த ஜமாத் அமைதியின் தூது செய்தியை பரப்புவதுடன் உண்மையுடனும் தியாகத்துடனும் நேசத்துடனும் பணிவுடனும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் தொண்டாற்றி வருகிறது. இந்த அமைப்பு தற்போது உலகில் 200 நாடுகளில் பரவி இருப்பதுடன் உறுப்பினர்கள் கோடிக்கணக்கில் உள்ளனர். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை எடுத்து காட்டுவதாக விளங்கியது. இதற்கு ஒரு சிறிய அதே நேரத்தில் ஆற்றல் மிக்க உதாரணம் என்னவெனில், அன்னாரது காலத்தில் விக்டோரியா மகாராணியின் வைர விழா கொண்டாடப்பட்டது. அப்போது ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோஃபா கொசர்வியா ராணிக்கு ஓர் அன்பளிப்பு என்ற தமது நூலில் விக்டோரியா மகாராணியின் ஆட்சியில் மார்க்க சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்ததை புகழ்ந்து கூறியிருந்தார்கள். ராணியின் ஆரோக்கியத்திற்காகவும் வெற்றிற்காகவும் நீண்ட வாழ்வுக்காகவும் பிரார்த்தனை செய்ததுடன் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை எடுத்துரைத்து இஸ்லாமே உயிருள்ள மார்க்கம் என்பதையும் விளக்கியிருந்தார்கள். இந்த வருடம் ராணி 2வது எலிசபெத்தின் வைர விழா கொண்டாடப்படுகிறது. நாமும் இஸ்லாத்தின் போதனையான நாட்டுப்பற்றை மேற்கொண்டவாறு மார்க்க சுதந்திரத்தை நிலைநாட்டி வருவதற்காக ராணியிடம் நமது களப்பற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக உலகில் மக்கள் துன்புறுத்தப்படுவதை காணும்போது மார்க்க சுதந்திரம் ஒரு நாட்டில் வழங்கப்படுவது புகழ்ந்துரைக்கவும் நன்றி கூறவும் தகுதி பெற்று விடுகிறது. இந்த வைர விழாவின் போது நாம் பிரார்த்திப்போம். மேலும் ராணியின் அறக்கட்டளைகளுக்காக நிதி திரட்டும் நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்துள்ளோம். இதற்காக நமது மேயர் மோரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கொண்டாட்டத்தின் போது நமது பள்ளிவாசல்களை விட்டுவிட்டு நமது அண்டை அயலார்களை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற அழைப்பு விடுப்போம். இந்த கொண்டாட்டத்தின் போது நமது பேருந்துகளில் ராணியை பாராட்டி வாசகங்கள் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுள்ள நாட்டுப்பற்றையும் சமாதானத்தையும் நடைமுறைப்படுத்துவதாகும். மார்க்க சுதந்திரமே உலக அமைதிக்கு அடிப்படை என நாங்கள் நம்புகிறோம். எனவே மார்க்க சுதந்திரத்தை எங்கு கண்டாலும் அதனை நாங்கள் பெரிதும் விரும்புவோம். எனினும் உலக அமைதியை குறித்த கனவு மறைந்து கொண்டே செல்வது வருத்தத்திற்குரியது. இறுதியாக நான் மீண்டும் விருந்தினர்களுக்கு உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி வெற்றிக்குரியதாக அமையட்டுமாக. ஜஸாக்குமுல்லாஹ். மீண்டும் பைத்துல் ஃபுத்தூஹ் பள்ளிவாசலுக்கு என்னை அழைத்ததற்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சி சிறப்பானதாக ஆகிக்கொண்டே செல்கிறது. நான் இதுவரை பார்த்த
பீஸ் சிம்போசியத்தில் இது பெரியதாகும். ஐக்கிய நாட்டு சபை 1948 நிறைவேற்றிய மனித உரிமை சாசனத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் சிந்தனை சுதந்திரம், மனசாட்சி சுதந்திரம், மார்க்க சுதந்திரம் ஆகியவை உண்டு என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒருவர் தனது மார்க்கத்தை மாற்றிக்கொள்ளவும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. மார்க்கத்தை பரப்புவதற்கும் பேணி நடப்பதற்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இன்று உலகில் பல நாடுகளில் மார்க்க விஷயத்தில் சகிப்புத்தன்மையற்ற நிலையை காண்கிறோம். சகிப்புத்தன்மை என்பது வேற்றுமையையும் கருத்து வேறுபாட்டையும் அனுமதிப்பதில் உள்ளது. இது மற்றவர்களை சமநிலையில் பார்ப்பதில் உள்ளது. இது நாம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என விரும்புகிறோமோ அவ்வாறு மற்றவர்களை கண்ணியத்துடன் நடத்துவதில் உள்ளது. சகிப்புத்தன்மை என்பது பிறருக்கு தனது கருத்தை வெளிப்படுத்துவதற்கு சுதந்திரம் அளிப்பதில் உள்ளது. பேச்சு சுதந்திரம் அளிப்பதில், மார்க்க சுதந்திரம் அளிப்பதில் உள்ளது. இவ்விஷயத்தில் எவ்வித மிரட்டலோ அச்சுறுத்தலோ இருக்கக்கூடாது. இவை எல்லாமே மிகச்சிறந்த நற்பண்புகள் ஆகும். இவை உங்களிடம் நீங்கள் அனுசரிக்கும் மார்க்கத்தில் உள்ளன. இந்த நல்ல விஷயங்களே ஜனநாயகத்தில் இருக்க வேண்டியவை. இவை இல்லாத ஜனநாயகம் தோல்வியடைந்துவிடும். என்னை இங்கு அழைத்ததற்கு மீண்டும் நான் நன்றி கூறுகிறேன். எனது உரையை கேட்டதற்கும் நான் நன்றி கூறுகிறேன். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். முதலில் நான் உங்களது டிரான்ஸ்போர்ட் சேர்மனிடம் உங்களது பஸ்களை ஸ்பான்சர் பண்ணியதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே பஸ் கம்பைன் நடத்தியுள்ளீர்கள். தற்போது மற்றொரு கம்பைன் பற்றி கூறப்பட்டுள்ளது. இன்று நான் லண்டன் மாநகர மேயர் என்ற முறையில் அஹ்மதியா ஜமாத்தின் ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கொள்ளுப்பாட்டனார்களின் காலத்தில் இந்த லண்டன் மாநகர் பிரகாசிப்பதற்கு என்னவெல்லாம் செய்யப்பட்டதோ அவற்றை இன்று நீங்கள் அஹ்மதியா ஜமாத் செய்து மிகப்பெரிய அமைதியின் நகரமாக லண்டனை உருவாக்கி வருகிறீர்கள். அதற்காக உங்களை நான் பாராட்டுகிறேன். நான் லண்டன் மேயராக இருக்கும் வரை உங்கள் ஜமாத்திற்கும் உங்கள் பணிகளுக்கும் ஆதரவாக இருப்பேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பல அறக்கட்டளை நற்பணிகளுக்கு நீங்கள் ஆதரவு அளித்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் கூறுகிறேன், இன்று நான் அஹ்மதியா ஜமாத்தின் ஜூப்ளி சேலஞ்ச் திட்டத்திற்காக வாக்குறுதி அளித்துவிட்டேன். எனக்கு தப்பிப்பதற்கு வழி இல்லை. ஏனெனில் கண்ணியமிக்க தலைவரின் முன்னிலையில் இது பற்றி என்னிடம் கேட்கப்பட்டது. நீங்கள் மேயராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இதில் சேர்வீர்களா என என்னிடம் கேட்டனர். எனவே நான் முடிவு செய்துள்ளேன், நான் மேயராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அறக்கட்டளை திட்டங்களுக்கு நிதி திரட்டும் நிகழ்ச்சிகளில், லண்டன் கோபுரத்தை சுற்றி நடைபெறும் சைக்கிளிங் போன்ற நிகழ்ச்சிகளில் நானும் பங்கேற்பேன். அதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நீங்கள் பரஸ்பரம் புரிதல் மூலமாக பொறுமையுடன் சமூக அமைப்புகளை ஒன்றிணைக்கும் பணியை செய்கின்றீர்கள். நீங்கள் வேற்றுமையை விரும்புவதில்லை. இந்த கோடையில் நாம் வைரவிழா ஜூப்ளிக்காக ஒன்று சேர்ந்து பணியாற்றுவோம். அது மட்டுமல்ல, முழு உலகமும் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக லண்டன் வரவிருக்கிறது. அவர்களை நாம் வரவேற்போம். அப்போது அவர்கள் லண்டன் பலதரப்பட்ட வேற்றுமைகளை கொண்டிருந்தும் பூமியில் மிகச்சிறந்த அமைதியின் நகரம் லண்டன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். உங்களது ஜமாத் இந்த தூது செய்தியை உலகிற்கு பரப்புவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. உங்களது பணிகள் செய்கின்ற அனைத்திற்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மற்றொரு அமைதி கருத்தரங்கில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அமைதியின் தூது செய்தியாக உங்களது கண்ணியமிக்க தலைவர் திகழ்கிறார். இந்த தூது செய்தியை உங்களது அமைப்பு இங்கிருந்து முழு உலகிற்கும் பரப்புகிறது. நான் எரிசக்தி மற்றும்
பருவநிலை மாற்றம் என்ற துறையின் செயலராக பொறுப்பேற்றுள்ளேன். பருவநிலை மாற்றம் என்பது தற்போது நாட்டிற்குள்ளேயும் நாடுகளுக்கிடையேயும் அமைதிக்கு ஓர் அச்சுறுத்தலாக ஆகிவிட்டது. கடந்த காலங்களில் இயற்கை வளங்கள் தொடர்பாக, உதாரணமாக தண்ணீர் தொடர்பாக நாடுகளுக்கிடையே பதட்டம் நிலவி வந்துள்ளது. வரலாற்றை பார்க்கும்போது நாடுகள் தமது எல்லையை தாண்டி வரும் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளை தமக்குள் பகிர்ந்து கொள்வதற்காக பல உடன்படிக்கைகளை செய்திருந்தன. பிற விஷயங்களில் மோதல் போக்கு கொண்டிருந்தாலும் இந்த நாடுகள் நீர்வளம் தொடர்பான தமது உடன்படிக்கையை நீண்ட காலமாக பேணி வந்துள்ளன. பருவநிலை மாற்றம் குறித்து நாம் போதிய கவனம் செலுத்தாவிட்டால் நீர்வளம் தொடர்பான இந்த உடன்படிக்கைகள் மீறப்பட்டுவிடும் என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. அஹ்மதியா ஜமாத் இதனை நன்கு அறிந்தே இருக்கும். ஏனென்றால் உங்களது அமைப்பு உலகின் பல இடங்களில் வளர்ந்து வரும் நாடுகளில் பல்வேறு குடிநீர் திட்டங்களை செவ்வனே செய்து வருகிறது. இந்த திட்டங்களுக்காக அதிகமாக நிதி திரட்டி செயல்படுகிறீர்கள். இதனை நான் நன்கு அறிந்துள்ளேன். பருவநிலை மாற்றம் தொடர்பான விளைவுகளை சரி செய்யும் திட்டங்களிலும் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பது எனது விருப்பமாகும். வரும் காலத்தில் நாம் இதற்காக இணைந்து பணியாற்ற வேண்டும். எதிர்காலத்தில் பருவநிலை மாற்றம் மிக மோசமாகி விடுவதற்கு முன்பே நாம் இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். முழு லண்டன் நகரிலிருந்தும் முழு நாட்டிலிருந்தும் பல்வேறு தரப்பட்ட மக்களை ஒன்று கூட்டி இந்த நிகழ்ச்சியை நடத்துவது இந்த உலகம் ஒரு அமைதியான உலகமே என்பதை இந்த கருத்தரங்கு வெளி எடுத்துக் காட்டுகிறது. உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களே, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஜஸ்டின் கிரீனிங் அவர்களே, இன்று இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜே.ஏ. பிக்கிள்ஸ் உடைய பிரைவேட் செக்ரட்டரி ஆவேன். அவர் அரசு இந்த பகுதிக்காக நியமித்துள்ள கமிட்டியின் பொறுப்பேற்றுள்ள செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆவார். அவரது தூது செய்தியினை நான் தற்போது வாசிக்கிறேன். கண்ணியமிக்க தலைவர் அவர்களே, சமூக அமைப்புகள் அமைதியான முறையில் நல்லிணக்கத்துடனும் சகிப்புத்தன்மையுடனும் சமநீதியுடனும் வாழ்வதற்கு தேவையான முயற்சிகளை செய்வது மிக அவசியமாகும். மார்ச் 24ஆம் தேதியன்று நீங்கள் ஆரம்பிக்கின்ற உங்களது அமைதி கருத்தரங்கின் தலைப்பும் உலக அமைதி என்பதே ஆகும். நான் இந்த செய்தியை உங்களுக்கு அனுப்புவதில் மகிழ்ச்சியடைகிறேன். இந்த நாட்டின் கட்டமைப்பில் மார்க்கம் ஒரு பகுதியாகும். மார்க்க அமைப்புகள் பல்வேறு பின்னணிகளை கொண்ட மக்களை ஒன்று சேர்த்துள்ளன. அமைதி, நேசம் போன்ற நற்பண்புகள் இன்று மிகவும் இன்றியமையாதவையாகிவிட்டன. சமூக அமைப்புகளை ஒன்றிணைக்க இவை மிகவும் அவசியமானவை. யுகே அஹ்மதியா ஜமாத்தின் அறக்கட்டளை தொடர்பான நற்பணிகளை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இவற்றில் இளைஞர்கள் அதிகமாக பங்கேற்கின்றனர். இந்த மாலை நேரத்தில் நான் உங்களோடு இல்லை என்பதற்காக வருந்துகிறேன். உங்களது இந்த நிகழ்ச்சி வெற்றியடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்க தலைவர் அவர்களே, நண்பர்களே, இன்று நான் இங்கிருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சமூக அமைப்புகளின் அமைச்சர் என்ற முறையில் அரசின் பிரதிநிதியாகவும் உங்களது அமைப்பு இந்த நாட்டில் நல்லதொரு சமூக கட்டமைப்பை உருவாக்கி செய்கின்ற பணிகளை குறித்தும் உங்களது அறக்கட்டளை நற்பணி திட்டங்களை குறித்தும் கூற விரும்புகிறேன். இன்று இங்கு நடக்கின்ற இந்த நிகழ்ச்சி சமூக அமைப்புகளின் ஐக்கியத்தின் மீது உங்களுக்கு இருக்கும் அக்கறைக்கு மற்றொரு அடையாளமாகும். ஒரு டெமோக்ராட்டிக் எம்பி என்ற முறையில் பிரிட்டனின் முன்னேற்றத்திற்காக நாம் நமது நற்பண்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன். எந்த ஒரு இறைவணக்க ஸ்தலமாக இருந்தாலும், அது பள்ளிவாசலோ கிறிஸ்தவ ஆலயமோ யூத ஆலயமோ கோவிலோ எதுவாக இருந்தாலும், அவை தமக்குள்ளே மட்டும் பார்த்து கொண்டிருப்பதில்லை, அவை வெளிப்பக்கமும் பார்க்கின்றன. நீங்களும் வெளிப்பக்கம் பார்க்கின்றீர்கள். அதனால்தான் இந்த நிகழ்ச்சி இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உங்களது சமூகத்தின் உறுப்பினர்களின் நலன் மட்டுமல்ல, அண்டை அயலாரின் நலனையும் பார்க்கின்றீர்கள்.
அவர்கள் மாற்று மார்க்கத்தவராக இருந்தாலும் அல்லது மார்க்கமே அற்றவர்களாக இருந்தாலும் சரியே, மார்க்க அமைப்புகள் பொதுவாக உதவி தேவைப்படுபவர்களை குறித்த முழுமையான விவரங்களை சேகரிக்கின்றன. இவ்விஷயத்தில் நீங்கள் செய்கின்ற சேவைகள் ஈடிணையற்றவையாகும். நற்பணிகளுக்காக நீங்கள் தரும் ஆதரவு பெருமிதம் கொள்ள வேண்டியதாகும். இப்பணிகளுக்காக நீங்கள் மில்லியன் பவுண்ட் கணக்கில் நிதி திரட்டி வருகின்றீர்கள். சர்வதேச இரத்த சேவை விஷயத்தில் உங்களது பணி போற்றுதலுக்குரியது. மக்களுக்கிடையே நம்பிக்கையையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதில் நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த இரவு நேரத்தில் இங்கு வந்து உங்களோடு சேர்ந்திருப்பது ஒரு நல்ல விஷயமாகும். ஏனெனில் நீங்கள் துடிப்புள்ள தகுதி வாய்ந்த ஒரு சமூக அமைப்பிற்கு வலுவான ஒரு எடுத்துக்காட்டு ஆவீர்கள். அரசாங்கமும் நானும் வரும் காலங்களில் உங்களது அதிகமான பணிகளை குறித்து செவியேற்க ஆவலாக உள்ளோம். நன்றி. Thank you very much. Karim Salam. Thank you for your. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களது அன்பிற்குரிய அழைப்பிற்கு நன்றி. லண்டனில் இந்த பராவில் இந்த பகுதியில் மேற்கு ஐரோப்பாவின் மிகப்பெரிய பள்ளிவாசல் இருப்பது பெருமைக்குரியதாகும். உங்களது அமைப்பை குறித்து அதன் பணிகளை குறித்தும் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இந்த பராவில் அமைதியை நிலைநிறுத்துவதற்காக உங்களது பங்கை குறித்தும் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இந்த பரோவில் 2 லட்சம் மக்கள் உள்ளனர். 80,000 வீடுகள் உள்ளன. லண்டனில் அதிகமான பசுமை பகுதி உள்ள பரோக்களில் இதுவும் ஒன்றாகும். 18% பசுமை பகுதி இங்கு உள்ளது. லண்டனில் சராசரி பசுமை பகுதி 10% ஆகும். அதேபோன்று உங்களுடைய அமைப்பின் 37% இங்கு உள்ளது. லண்டனில் உள்ள மிகவும் இணக்கமான பாதுகாப்பான சமூக அமைப்புகளில் உங்களது அமைப்பும் ஒன்றாகும். அதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன். மக்களிடம் காணப்படும் நன்மைகளை கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் நாம் நினைவு கூற வேண்டும். அதனை நீங்கள் செய்து வருகின்றீர்கள். அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். போர்கள் மற்றும் உள்நாட்டு சண்டைகள் மூலம் பெருமளவில் மக்கள் துன்புறுவதையும் உயிர்கள் பலியாவதையும் காணும்போது போர்களை தடுத்து நிறுத்த சரியான கூட்டு முயற்சி எதுவும் நாம் எடுக்கவில்லை என்பது தெரிய வருகிறது. எனவேதான் உலகில் அமைதியை நிலைநாட்ட அஹ்மதியா ஜமாத் மேற்கொள்ளும் பெரும் முயற்சிகளை நான் தனிப்பட்ட முறையில் வரவேற்கிறேன். முதலாளித்துவத்திற்கும் கம்யூனிசத்திற்கும் இடையிலான மோதல் மிக விரைவில் மறைந்துவிட்டது நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. தற்போது மற்றொரு மோதல் உருவாகி வருகிறது. அது வெறுப்பு, பகைமை போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட கொள்கைகளுக்கும் அன்பு, சகிப்புத்தன்மை போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட கொள்கைகளுக்கும் இடைப்பட்ட மோதலாகும். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் முழக்கமான எல்லோரிடத்தும் அன்பு, எவரிடத்தும் பகை இல்லை என்ற தூது செய்தியை நாம் உலகில் பரப்பிவிட்டால் இந்த மோதல்களை நாம் தடுத்து விடலாம். இந்த வேலை மிக கடினமானதாகும். இதனை அஹ்மதியா ஜமாத் முன்னின்று நடத்தி வருகிறது. எனவே அஹ்மதியா ஜமாத் செய்து வருகிற எல்லாவற்றிற்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஹ்மதிகள் பல நாடுகளில் மார்க்கத்தின் காரணமாக பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் அஹ்மதிகள் துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகின்றனர். ஆனால் சுமார் 133 நாடுகளில் அஹ்மதிகள் மக்களுக்காக பல்வேறு நற்பணிகளிலும் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். உலக சமாதானத்திற்கு அஹ்மதிகளின் அனைத்து முயற்சிகளுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஹ்மதியா ஜமாத் சார்பாக அமைதியை பரப்புவதற்கான 2012ஆம் ஆண்டுக்கான பரிசு வழங்கும் நிகழ்ச்சிக்கு தற்போது நாம் வருகிறோம். அமீர் ரஃபீக் ஹயாத் சாஹிப் அவர்கள் இந்த பரிசை பற்றியும் பரிசை வெல்பவர் பற்றியும் எடுத்துக் கூறுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் சார்பாக ஆண்டுதோறும் அமைதிக்காக வழங்கப்படும் இந்த பரிசு 2009ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இது ஒரு சர்வதேச அவார்டாகும்.
அமைதியை மேம்படுத்தி வருவதை அங்கீகரிக்கும் இந்த பரிசு எந்த பாகுபாடுமின்றி அமைதியை நிலைநாட்டுபவர்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. 2011-12 ஆண்டுக்கான இந்த பரிசை வெல்பவர்களை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். SOS வில்லேஜஸ் UK என்ற அமைப்பே இவ்வருடம் இந்த பரிசை பெற்றுக்கொள்கிறது. அவர்கள் முழு உலகிலும் குறிப்பாக ஆப்பிரிக்காவிலும் குழந்தை நலம் பேணி வருகின்றனர். இந்த அமைப்பு உலகில் மிகவும் கடினமான சவால் நிறைந்த பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதன் மூலம் மனித குலத்திற்கு சேவை செய்து வருகிறது. சிலி, ஜாம்பியா, மலாவி, ஐவரி கோஸ்ட் போன்றவை உட்பட வளர்ந்து வரும் நாடுகளில் இந்த அமைப்பு குழந்தைகளுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்கள் செயல் ரீதியான முன்னேற்றம் பெற குறிப்பிடத்தக்க சேவை செய்து வருகிறது. சர்வதேச அமைப்பான SOS வில்லேஜஸ் UK 518 கிராமங்களில் சேவை செய்து வருகிறது. 80,000 மக்கள் அதன் அரவணைப்பின் கீழ் உள்ளனர். சுமார் 5 லட்சம் குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி செய்யப்பட்டு வருகிறது. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உறைவிடம், கல்வி, ஆரோக்கியம், மிக முக்கியமாக நம்பிக்கையை ஆகியவற்றை வழங்குவது இதன் திட்டங்களாகும். SOS வில்லேஜஸ் பணிகளை நாம் பாராட்டுகிறோம். இந்த அமைப்பின் UK பிரசிடென்ட் மேரி ரிச்சர்ட்சன் அவர்களை இந்த பரிசை இந்த அமைப்பு சார்பாக பெற்றுக்கொள்ள வருமாறு அழைக்கிறோம். இந்த பரிசு ஒரு டிராஃபியும் 10,000 பவுண்ட் தொகையும் சேர்ந்ததாகும். கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களே, சகோதர சகோதரிகளே, அமைதிக்கான சர்வதேச அஹ்மதியா ஜமாத்தின் பரிசினை பெற்றுக்கொள்வதில் நான் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். நான் இந்த பரிசினை தமது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ள SOS அடல்ட்ஸ் சார்பாக பெற்றுக்கொள்கிறேன். மேலும் அவர்களின் அரவணைப்பில் இருக்கும் அனாதைகள் சார்பாகவும் இந்த பரிசினை நான் பெறுகிறேன். இவர்கள் 133 நாடுகளில் லட்சக்கணக்கானவர்களாக உள்ளனர். SOS அமைப்பில் நாங்கள் எல்லா அரசுகளுடனும் இணைந்து பணிபுரிகிறோம். எல்லா மார்க்கத்தை சேர்ந்த குழந்தைகளையும் ஒரே கூரையின் கீழ் அன்பை தருகிற ஒரு வீட்டில் வளர்க்கிறோம். நாங்கள் சண்டைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பல இடங்களில் பணிபுரிகிறோம். இந்த பரிசு SOS குழந்தைகளுக்குரியதாகும். மிக ஆழ்ந்த நன்றி அறிதலுடன் இந்த பரிசை பெற்றுக்கொள்கிறோம். உலகில் மிகவும் தேவைப்படும் இடங்களில் இந்த தொகை செலவு செய்யப்படும். மிக்க நன்றி. Thank you. நான் தற்போது உலகளாவிய அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் தலைவரும் 5வது கலிஃபத்துல் மசீஹுமான ஹஸ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم. விருந்தினர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக. இன்று ஒரு ஆண்டு காலத்திற்கு பின்னர் நமது சிறப்பு விருந்தினர்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கும் வாய்ப்பினை பெறுகிறேன். நீங்கள் உங்களது நேரத்தை செலவு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக
உங்கள் அனைவருக்கும் நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களில் பலருக்கு இந்த நிகழ்ச்சியை குறித்து நன்றாகவே தெரியும். இது பீஸ் சிம்போசியம், அமைதி கருத்தரங்கு என அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தால் நடத்தப்படுகிறது. உலகில் அமைதியை நிலைநாட்டிட வேண்டும் என்ற எங்களின் ஆர்வத்தை நிறைவேற்றிட நாங்கள் எடுக்கும் முயற்சிகளுள் இந்த நிகழ்ச்சியும் ஒன்றாகும். இன்று வந்திருப்பவர்களில் சில நண்பர்கள் முதன்முறையாக இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளனர். மற்றவர்களோ பழைய நண்பர்கள். அவர்கள் எங்களது முயற்சிகளுக்கு பல ஆண்டுகளாக ஆதரவு தெரிவித்து வருபவர்கள். எப்படி இருப்பினும் நீங்கள் அனைவரும் நன்கு கற்றவர்கள். உலகில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற எங்களின் விருப்பத்தை நீங்களும் பகிர்ந்துள்ளீர்கள். இந்த விருப்பத்தின் காரணமாகவே நீங்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்துள்ளீர்கள். உலகம் அன்பு, நேசம், நட்பு ஆகியவற்றால் நிறைந்துவிட வேண்டும் என்ற அபிலாஷை உங்கள் அனைவருக்கும் உண்டு. இந்த கண்ணோட்டத்தையும் இந்த பண்புகளையுமே உலகில் பெரும்பாலானவர்கள் தேடுகின்றனர். இதுவே தற்போதைய தேவையும் ஆகும். பல்வேறு பின்னணிகளுடன், சமுதாயங்களுடன், பல்வேறு மார்க்கங்களுடன் நீங்கள் என் முன்னால் இன்று அமர்ந்திருப்பதற்கும் இவையே காரணங்களாகும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். ஒவ்வொரு முறையும் இதே உணர்வுகளையே அனைவரும் வெளிப்படுத்துகின்றனர். அதாவது, உலகில் அமைதி நமது கண்களுக்கு முன்பே நிலைநாட்டப்பட வேண்டும். எனவே ஒவ்வொரு ஆண்டும் நான் வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் எங்கிருந்த போதிலும், எவருடன் தொடர்பு கொண்ட போதிலும் அமைதியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள். மேலும் அரசியல் கட்சிகளோடு தொடர்புடையவர்களையும் அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்களையும் தத்தமது வட்டத்தில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் எனவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு. அதாவது, உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்தர நல்லொழுக்க பண்புகள் இப்போது தேவைப்படுகின்றன. அஹ்மதியா ஜமாத்தை பொறுத்தவரை எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் கூறி வருகிறோம். இன்று நம்மை நோக்கி வருகின்ற அழிவை, ஆக்கினையை தவிர்த்து கொள்ள ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது என்னவெனில், அன்பு, நேசம், ஒருமைப்பாடு ஆகியவற்றை பரப்புவதில் நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த உலகு தன்னை படைத்தவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஓர் இறைவன் ஆவான். ஏனெனில் இறைவனை அறிந்து கொள்ளுதல் அவனது படைப்பினத்தின் மீது அன்பு, நேசம் காட்டுவதற்கு நம்மை இட்டுச் செல்கிறது. எப்போது இது நமது ஒரு பண்பாக ஆகிவிடுமோ அப்போது இறைவனின் அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் தொடர்ந்து உலகில் அமைதிக்கான அறைகூவலை விடுத்து கொண்டே இருக்கிறோம். நாம் உள்ளத்தில் உணரும் வேதனையும் ஏக்கமுமே மனித குலத்தை துன்பப்படுத்துவதிலிருந்தும் விடுவிக்க முயற்சிக்க வேண்டும் என்று நம்மை தூண்டுகிறது. அதன் மூலம் இந்த உலகு வாழ்வதற்கு தகுதி பெற்றுவிடும். உண்மையில் இந்த நிகழ்ச்சி இந்த குறிக்கோளை அடைவதற்கான பல முயற்சிகளுள் ஒன்றாகும். நான் ஏற்கனவே கூறியபடி நீங்கள் அனைவருமே இந்த சிறப்பான குறிக்கோள்களை உடையவர்கள்தான். மேலும் நான் மீண்டும் மீண்டும்
அரசியல் தலைவர்களையும் மார்க்க தலைவர்களையும் அமைதிக்காக முயற்சிக்குமாறு அழைப்பு விடுத்து வருகிறேன். இருப்பினும் நமது இந்த எல்லா முயற்சிகளும் இருந்தாலும் கூட விரக்தியும் குழப்பமும் உலகில் பரவுவதுடன் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. இன்றைய உலகில் நாம் பெருமளவில் கிளர்ச்சி, அமைதியின்மை, குழப்பம் ஆகியவற்றை காண்கிறோம். சில நாடுகளில் மக்கள் தமக்கிடையே சண்டையிட்டுக் கொள்கின்றனர். சில நாடுகளில் பொதுமக்கள் அரசாங்கத்துடன் போரிடுகின்றனர். அதைப்போன்று ஆட்சியாளர்கள் தமது சொந்த மக்கள் மீதே தாக்குதல் நடத்தி வருகின்றனர். தீவிரவாத அமைப்புகள் தமது குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக குழப்பங்களுக்கு எரியூட்டி வருகின்றன. அப்பாவி பெண்களையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் கண்மூடித்தனமாக கொன்று குவிக்கின்றனர். சில நாடுகளில் அரசியல் கட்சிகள் தமது நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஒன்றுபடுவதற்கு பதிலாக தமக்கிடையே சண்டையிட்டுக் கொள்கின்றன. மேலும் நாம் பார்க்கிறோம், சில நாடுகள், சில அரசுகள் பிற நாடுகளின் இயற்கை வளங்கள் மீது கண் வைத்தவாறு செயல்படுகின்றன. இதற்காக அவர்கள் தமது பெரும் ஆற்றலை செலவழிக்கின்றனர், தமது ஆதிக்கத்தை நிலைநாட்டுகின்றனர். இதில் எந்த பின்னடைவும் ஏற்பட்டு விடாமல் பார்த்துக் கொள்கின்றன. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அஹ்மதியா ஜமாத்தோ அல்லது பொதுமக்களின் உறுப்பினராக உள்ள நீங்களோ ஒரு நல்ல மாற்றம் ஏற்படத்தக்க கொள்கைகளை வரையறுப்பது சாத்தியமற்றதாக உள்ளது. ஏனென்றால் நம்மிடம் அரசாங்கம் ஏதுமில்லை. நான் இதனை கூட கூற முடியும், அதாவது நாம் நட்புறவு வைத்துள்ள அரசியல் நண்பர்கள் இங்கு நம்முடன் இருக்கும்போது நமது கருத்துக்களை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்கள் கூட வெளியில் இந்த கருத்துக்களை கூற முடிவதில்லை. மாறாக அவர்களது குரல் முற்றிலும் அமுக்கப்படுகிறது. அவர்கள் தமது கருத்துக்களை எடுத்து கூறுவதை விட்டும் தடுக்கப்படுகின்றனர். இதற்கு காரணம் அவர்கள் வலுக்கட்டாயமாக தமது கட்சியின் நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டியதுள்ளது, அல்லது பிற உலக சக்திகள் அல்லது கூட்டணி கட்சிகளின் அழுத்தங்களுக்கு ஆளாக வேண்டியுள்ளது. எப்படி இருந்த போதிலும் ஒவ்வொரு வருடமும் இந்த பீஸ் சிம்போசியம் நிகழ்ச்சியினை நாம் நடத்தி வருகிறோம். ஐயத்திற்கிடமின்றி அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பான நமது விருப்பத்தை வெளிப்படுத்துவோம். உண்மையிலேயே அனைத்து மார்க்கங்களுக்கிடையிலும், அனைத்து சமுதாயங்களுக்கிடையிலும், அனைத்து மார்க்கங்களுக்கிடையிலும், அனைத்து நாடுகளுக்கிடையிலும் அன்பு, நேசம், சகோதரத்துவம் திளைத்திட வேண்டும் என்ற நமது கருத்துக்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துவோம். நமது இந்த கனவை மெய்ப்பட வைக்கும் ஆற்றல் நமக்கு இல்லை. நாம் விரும்பும் விளைவை ஏற்படுத்தும் அதிகாரம் நம்மிடம் இல்லை என்பதெல்லாம் சரியே. 2 வருடங்களுக்கு முன்னர் இதே அரங்கில் நமது அமைதி கருத்தரங்கு நிகழ்ச்சியில் உலகில் அமைதியை ஏற்படுத்தும் வழிகள் குறித்து உரையாற்றினேன். அப்போது ஐக்கிய நாட்டு சபை எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதை குறித்தும் பேசினேன். அதன் பின்னர் நமது மிகவும் அன்பிற்குரிய மரியாதைக்குரிய நண்பர் லார்ட் எரிக் எபெரி இந்த உரை ஐக்கிய நாட்டு சபையில் நிகழ்த்தப்பட வேண்டிய ஒன்று என கருத்து கூறினார். இது அவரது சிறந்த பண்பை காட்டுகிறது. அவர் தமது கருத்துக்களை தாராள மனதுடனும் பரிவுடனும் கூறுபவர். நான் கூற விரும்புவது என்னவெனில், உரைகளை நிகழ்த்துவதனால் மட்டுமோ அல்லது அவற்றை கேட்பதனால் மட்டுமோ அமைதி நிலை பெற்றுவிடாது. மிக முக்கியமான தேவை, முதன்மையான நோக்கம், முழுமையான நீதியை, நன்னடத்தையை,
எல்லா விஷயங்களிலும் கடைபிடிப்பதாகும். திருக்குர்ஆன் அதிகாரம் 4 வசனம் 136 ஒரு அழகான படிப்பினையை நமக்கு தருகிறது. அது கூறுகிறது, நீதியை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் உங்களுக்கு எதிராகவோ உங்கள் பெற்றோருக்கு எதிராகவோ உங்களது நெருங்கிய உறவினர் நண்பர்களுக்கு எதிராகவோ சாட்சியம் கூற வேண்டி வந்தாலும் அதனை நிறைவேற்றுங்கள். இது பொதுநல நன்மைக்காக சுயநல நோக்கங்களை விட்டகன்ற முழுமையான நீதியாகும். இந்த போதனையை சிந்தித்து பார்க்கும்போது செல்வம், செல்வாக்கு ஆகியவற்றை கொண்டு மசிய வைக்கின்ற செயல்பாடுகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பதை உணர முடியும். அதற்கு பதிலாக ஒவ்வொரு நாட்டின் பிரதிநிதிகளும் தூதுவர்களும் நீதியையும் சமத்துவத்தையும் ஏற்படுத்த நேர்மையான முறையில் முன்வர வேண்டும். எல்லாவிதமான பாகுபாட்டையும் பாரபட்சத்தையும் விட்டுவிட வேண்டும். இதுவே அமைதியை கொண்டு வருவதற்கான ஒரே வழியாகும். ஐக்கிய நாட்டு சபையின் ஜெனரல் அசம்பிளியிலும் பாதுகாப்பு கவுன்சிலும் நாம் பார்க்கிறோம், பல தடவை அருமையான உரைகள், அறிக்கைகள் அங்கு நிகழ்த்தப்படுகின்றன, வெளியிடப்படுகின்றன, அவை புகழ்ந்துரைக்கப்படுகின்றன. ஆனால் இவை எல்லாம் பொருளற்றவையாகும். ஏனென்றால் அசல் முடிவுகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு விடுகின்றன. எனவே எங்கு நீதியுடன் ஜனநாயக முறைப்படி அல்லாமல் வல்லரசுகளின் அழுத்தத்தின் காரணமாக முடிவுகள் எடுக்கப்படுகின்றதோ, பின்னர் அங்கு நிகழ்த்தப்படும் இத்தகைய சொற்பொழிவுகள் பொருளற்றவையாகவும் உலகை ஏமாற்ற முயற்சிப்பதுமே ஆகும். இருந்தபோதிலும் இவை எல்லாவற்றின் காரணமாக நாம் நம்பிக்கை இழந்துவிடவும் கூடாது, நமது முயற்சிகளை கைவிடவும் கூடாது. மாறாக சட்டத்தின் வட்டத்திற்குள் இருந்தவாறே, காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டவாறே அரசுகளுக்கு நினைவூட்டி வர வேண்டும். அதைப்போன்று கூட்டணி சக்திகளிடமும் இதனை நாம் கூறி வர வேண்டும். அதனால் உலக அளவில் நீதி செயல்படுத்தப்படும். அப்போதுதான் உலகம் அமைதியின் சொர்க்கமாக திகழும். இதைத்தான் நாம் அனைவரும் விரும்புகிறோம். எனவே நாம் நமது முயற்சிகளை விட்டுவிடவே கூடாது. கொடுமைக்கும் அநீதிக்கும் எதிராக குரல் கொடுப்பதை நாம் நிறுத்திவிட்டால் பின்னர் நாமும் நற்பண்புகள் இல்லாதவர்களாக ஆகிவிடுவோம். நமது குரல்கள் கேட்கப்பட்டாலும் படாவிட்டாலும் சரியே, நாம் அமைதியின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். மார்க்க வேற்றுமைகளும் சமுதாய வேற்றுமைகளும் இருந்த போதிலும் மனித பண்புகளை மேம்படுத்துவதற்காக பலர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உலகில் அமைதியையும் நேசத்தையும் பரவச் செய்வதற்கான உரையை நிகழ்த்தவும் உரைகளை கேட்கவும் அறிந்து கொள்ளவும் வருவதை பார்க்கும்போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே நான் உங்கள் அனைவரிடமும் வேண்டிக் கொள்கிறேன், உங்களால் முடிந்த அளவு அமைதிக்கான முயற்சி செய்யுங்கள். அதன் மூலம் நாம் நம்பிக்கையின் ஒளியை ஏற்றி வைப்பவர்களாவோம். ஒரு நாள் வரும், அப்போது உலகின் எல்லா பகுதிகளிலும் உண்மையான அமைதியும் நீதியும் நிலைநிறுத்தப்படும். நாம் நினைவில் கொள்ள வேண்டும், எப்போது மனித முயற்சி தோல்வி அடைகிறதோ அப்போது மனித குலத்தின் விதியை தீர்மானித்திட இறைவன் தனது திட்டத்தை பிறப்பிக்கிறான். இறைவனின் திட்டம் செயல்பட துவங்கும் முன்பே மக்கள் அவன் பக்கமும் மனித குலத்திற்கு தொண்டு செய்வதன் பக்கமும் நிர்பந்திக்கப்படுவதற்கு முன்பே உலக மக்கள் இந்த முக்கிய விஷயங்கள் பக்கம் அவர்களாகவே கவனம் செலுத்த முன்வருவது மிகவும் நல்லதாகும்.
ஏனென்றால் இறைவன் செயல்படுவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டால் பிறகு அவன் மனித குலத்தை மிகவும் அச்சுறுத்தும் வகையில் பிடித்துக் கொள்வான். இன்றைய உலகில் இறைவனின் ஒரு அச்சுறுத்தும் தோற்றமாக உலகப் போர் வரலாம். இத்தகைய ஒரு போரின் விளைவுகளும் அழிவும் இந்த போருடன் அல்லது இந்த தலைமுறையுடன் முடிந்து விடாது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உண்மையில் இதன் அதிர்ச்சியூட்டும் விளைவுகள் பல தலைமுறை வரை தொடர்ந்து கொண்டிருக்கும். இத்தகைய போரின் ஒரு துயரமிகு விளைவு எதுவாக இருக்குமெனில் பிறக்கும் குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படும். தற்காலத்திற்கு மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைய ஆயுதங்கள் எந்த அளவு அழிவை தரக்கூடியவை என்றால், அதனால் குழந்தைகள் மரபு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரும் குறைபாடுகளை கொண்டவர்களாக தலைமுறையாக பிறந்து கொண்டிருக்கும். அணு ஆயுத போரின் திகைப்பூட்டும் விளைவுகளுக்கு இரண்டாவது உலகப் போரின் போது அணு ஆயுதத்தால் தாக்கப்பட்ட ஜப்பான் உதாரணமாகும். இன்றும் கூட நீங்கள் ஜப்பானுக்கு சென்றால் அச்சமும் போரின் மீதான வெறுப்பும் அவர்களின் கண்களில் அவர்களின் பேச்சில் வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். எனினும் அன்று ஜப்பானில் பேரழிவை ஏற்படுத்திய அணு ஆயுதங்கள் இன்று சில சிறிய நாடுகளில் உள்ள அணு ஆயுதங்களை விட மிகவும் ஆற்றல் குறைந்தவையே ஆகும். எழுபது ஆண்டுகள் கழிந்த பின்னரும் கூட இன்று ஜப்பானில் அணு ஆயுதங்களினால் ஏற்பட்ட பாதிப்பு பிறக்கும் குழந்தைகளிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு மனிதர் துப்பாக்கியால் சுடப்பட்டால் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து உயிர் வாழ வாய்ப்பு உள்ளது. ஆனால் அணு ஆயுத போர் நிகழ்ந்தால் ஃபயரிங் லைனில் உள்ள எவருக்கும் இந்த வாய்ப்பு இருக்காது. மாறாக மக்கள் உடனடியாக மரணித்து உறைந்து சிலைகளை போன்று ஆகிவிடுவர். அவர்களின் தோள்கள் உருகிவிடும். குடிநீர், உணவு, தாவர வகைகள் எல்லாம் கதிர்வீச்சின் பாதிப்பிற்கு உள்ளாகிவிடும். இதனால் எந்தவித நோய்கள் உருவாகலாம் என்பதை நாம் கற்பனை செய்துதான் பார்க்க முடியும். எந்த இடங்கள் நேரடி தாக்குதலுக்கு ஆளாகவில்லையோ, எங்கு கதிர்வீச்சு குறைவாக உள்ளதோ அந்த இடங்களில் கூட நோய்கள் ஏற்படும் அபாயங்கள் உள்ளன. அங்குள்ள எதிர்கால தலைமுறையினரும் பெரும் பாதிப்புக்கு ஆளாகிவிடுவர். எனவே நான் கூறியபடி மிகுந்த அழிவை ஏற்படுத்தும் இந்த அணு ஆயுத போர் நிகழ்த்தப்பட்டால் அதன் விளைவுகள் போரின் போதும் போர் முடிந்த காலத்திற்குமாக மட்டும் இராது. இந்த பாதிப்பு தலைமுறையாக தொடர்ந்து வரும். இவையே இந்த மாதிரியான போர்களினால் ஏற்படும் உண்மையான விளைவுகளாகும். எனினும் சுயநலவாத முட்டாள் மக்கள் தங்களது கண்டுபிடிப்புகளின் மீது பெருமை கொண்டு தாங்கள் தயாரித்திருப்பது உலகிற்கு அவர்கள் தரும் அன்பளிப்பு என கூறுகின்றனர். உண்மை என்னவெனில், கவனக்குறைவின் காரணமாகவோ அல்லது விபத்துக்களின் காரணமாகவோ அணுசக்தி தொழில்நுட்பத்தின் பயன் தரும் அம்சங்கள் என கூறப்படுபவை கூட மிக பெரும் அபாயத்தில் முடிந்து பேரழிவை ஏற்படுத்திவிடலாம். நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். 1986 ஆண்டு தற்போதைய யுக்ரைனில் உள்ள செர்னோபிலில் அணுசக்தி விபத்தினால் பேரழிவு ஏற்பட்டது. கடந்த வருடம்தான் ஜப்பானில் ஏற்பட்ட பூமி எதிர்ச்சி மற்றும் சுனாமிக்கு பிறகு அணுசக்தி விபத்து பெரும் அபாயம் என உணரப்பட்டு முழு நாடுமே அச்சத்தில் ஆழ்ந்திருந்தது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டால் அந்த பகுதிகளில் மீண்டும் குடியிருப்புகளை ஏற்படுத்துவது மிக கடினமானதாகும். அவர்களின் துயரமிகு அனுபவத்தின் காரணமாக ஜப்பானியர்கள் இவ்விஷயத்தில் மிகவும் கவனத்துடன் இருக்கின்றனர். அவர்களின் அச்சமும் பதட்டமும் முற்றிலும் நியாயமானதே. போரினால் மக்கள் மரணிப்பது நிகழ்கின்ற ஒன்றுதான்.
இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானிய அரசும் மக்களும் போரில் சிலர் கொல்லப்படுவர் என்பதை நன்கு அறிந்தே இருந்தனர். சுமார் 3 மில்லியன் மக்கள் ஜப்பானில் மரணித்தனர் என்று கூறப்படுகிறது. இது மொத்த மக்கள் தொகையில் 4% ஆகும். மற்ற நாடுகளில் மொத்த மக்கள் தொகையின் அடிப்படையில் அதிகமான விகிதாச்சாரத்தில் மக்கள் மரணித்திருக்கலாம். இருப்பினும் போரின் மீதான வெறுப்பும் ஜப்பானிய மக்களிடம் பிற நாட்டினரை விட அதிகமாக ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் ஜப்பானில் 2ஆம் உலகப் போரின் போது போடப்பட்ட 2 அணு குண்டுகள் ஆகும். இதன் விளைவுகளை ஜப்பான் இன்று வரை கண்டு வருகிறது. தனது நகரங்களை விரைவாகவே மீண்டும் குடியமர்த்தி குடியிருப்புகளை ஏற்படுத்தியதன் மூலம் ஜப்பான் தனது ஆற்றலையும் நம்பகத்தன்மையையும் நிரூபித்து காட்டியது. ஆனால் தற்போது அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் சில நாடுகளின் சில பகுதிகள் வரைபடத்திலிருந்து முற்றிலும் அகற்றப்பட்டுவிடும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவை முற்றிலும் அழிந்து போய்விடும். புள்ளி விவரப்படி 2ஆம் உலகப் போரில் மரணித்தவர்களின் எண்ணிக்கை 62 மில்லியன் மக்கள் ஆவர். இதில் 40 மில்லியன் மக்கள் பொதுமக்கள் ஆவர். அதாவது இராணுவத்தினரை விட அதிகமான பொதுமக்கள் மரணித்தனர். இந்த அளவுக்கான அழிவு ஏற்பட்டாலும் ஜப்பானை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் மரபு சார்ந்த போர் முறையே பின்பற்றப்பட்டது. பிரிட்டனில் மட்டும் 5 லட்சம் மக்கள் மரணித்தனர். அந்த நேரத்தில் பிரிட்டன் ஒரு காலனி சக்தியாக விளங்கியது. பிரிட்டனின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த காலனி நாடுகளும் பிரிட்டனுக்கு ஆதரவாகவே போரில் ஈடுபட்டன. அவர்களின் இழப்பையும் கணக்கில் எடுத்தால் பலியானவர்களின் எண்ணிக்கை பல மில்லியன்களாக இருக்கும். இந்தியாவில் மட்டும் 1.6 மில்லியன் மக்கள் மரணித்தனர். ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. எந்த நாடுகள் பிரிட்டனின் காலனி நாடுகளாக இருந்தனவோ, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு ஆதரவாக போர் புரிந்தனரோ, அவை இன்று போர் ஏற்பட்டால் பிரிட்டனுக்கு எதிராகவே போர் புரியலாம். மேலும் நான் ஏற்கனவே கூறியபடி சில சிறிய நாடுகள் அணு ஆயுதங்களை பெற்றுள்ளன. அணு ஆயுதங்களை பற்றிய அறிவு, அதனை சரியாக உபயோகிக்க தெரியாத அல்லது தமது செயலின் விளைவுகளை குறித்து கவலைப்படாத மக்களிடம் சென்று சேர்ந்துவிடக் கூடாது என்பது மிக பெரும் அச்சமாகிவிட்டது. உண்மையிலே இத்தகைய மக்கள் விளைவுகளை குறித்து கவலைப்படாதவர்களாவர். எனவே வல்லரசுகள் நீதியுடன் செயல்படாவிட்டால், சிறிய நாடுகளின் விரக்தியினை அகற்றாவிட்டால், அறிவுபூர்வமான திட்டங்களை வகுக்காவிட்டால் நிலைமை கட்டுப்பாட்டை மீறிவிடும். பின்னர் ஏற்படும் அழிவு நமது கற்பனைக்கு எட்டாத அளவு இருக்கும். அமைதியை விரும்பும் உலகின் பெரும்பான்மையினர் கூட இந்த அழிவினால் சூழப்பட்டு விடுவர். எனவே இது எனது மனப்பூர்வமான விருப்பமாகும். எல்லா நாடுகளை சேர்ந்த தலைவர்களும் நிலைமையை புரிந்து கொள்ள முன்வர வேண்டும். எனவே கடுமையான முறையில் திட்டங்களை மேற்கொள்வதற்கு பதிலாக நிர்பந்தத்தின் மூலம் தமது நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் அடைய முயற்சிப்பதற்கு பதிலாக நீதியை பரவச் செய்கிற திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். சமீபத்தில் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு சீனியர் மிலிட்டரி கமாண்டர் அணு ஆயுத போரை குறித்த தமது அச்சத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இத்தகைய அணு ஆயுத போர் ஆசியாவிலோ வேறு எங்குமோ நிகழாது, அது ஐரோப்பாவின் எல்லையில்தான் நிகழும் என அவர் கருத்து தெரிவித்திருந்தார். கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலிருந்தே இந்த போருக்கான துவக்கம் ஏற்படும் என அவர் கூறினார்.
சிலர் இதனை அவரது சொந்த கருத்து என கூறினாலும் அவர் கூறியது சாத்தியமற்றது என நான் நினைக்கவில்லை. மேலும் இத்தகைய போர் வெடித்தால் ஆசிய நாடுகளும் இதில் சேர்க்கப்பட்டு விடுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உள்ளன என நான் நம்புகிறேன். சமீபத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட மற்றொரு செய்தி இஸ்ரேல் நாட்டின் உளவுத்துறையான மொசாதின் ஓய்வு பெற்ற உளவு பிரிவு தலைவரின் கருத்துக்களாகும். பிரபலமான அமெரிக்க டிவி சேனலான CBSக்கு அவர் கொடுத்த பேட்டியில் இஸ்ரேலிய அரசு ஈரான் மீது போர் புரிய விரும்புகிறது என்பது தெளிவாக தெரிகிறது என கூறினார். மேலும் இத்தகைய தாக்குதல் நடந்தால் எங்கு எப்படி இந்த போர் முடியும் என்பதை கணித்து கூற முடியாது என்றும் கூறியிருந்தார். எனவே எந்த தாக்குதலும் தொடுக்கக்கூடாது என அவர் அறிவுரையும் கூறியிருந்தார். இது தொடர்பாக எனது கருத்து என்னவெனில் இத்தகைய போர் அணு ஆயுத பேரழிவில்தான் முடியும் என்பதாகும். சமீபத்தில் ஒரு கட்டுரையை நான் படிக்க நேர்ந்தது. அதில் அதன் ஆசிரியர் இன்றைய உலகின் நிலையை 1932ஆம் ஆண்டின் நிலைமைக்கு ஒத்திருப்பதாக கூறியிருந்தார். பொருளாதார ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் இந்த ஒப்புமை இருப்பதாக கூறியிருந்தார். சில நாடுகளில் மக்கள் அரசாங்கத்தின் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் அவர்களின் ஜனநாயகத்தின் மீதும் நம்பிக்கை இழந்துவிட்டனர். மேலும் பல விஷயங்களில் இந்த ஒப்புமை இருப்பதாகவும் இன்றைய உலகின் நிலை 2ஆம் உலகப் போர் ஆரம்பிப்பதற்கு சற்று முன்னர் இருந்த உலகின் நிலையை அப்படியே ஒத்திருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். சிலர் அவரது இந்த ஆய்வினை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நான் இதனை ஏற்றுக்கொள்கிறேன். எனவேதான் நான் உலக நாடுகள் மிகவும் கவலைப்பட வேண்டும் என்றும் இன்றைய நிலையை குறித்து அக்கறை கொள்ள வேண்டும் எனவும் நான் கூறுகிறேன். இதைப்போன்று என்ன ஆனாலும் சரி, பதவியை தக்க வைத்துக் கொள்வதே தமது ஒரே குறிக்கோளாக கொண்டு அநீதி இழைக்கிற சில முஸ்லிம் நாடுகளின் தலைவர்களும் அறிவை பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் அவர்களின் செயல்களும் அவர்களின் முட்டாள்தனமுமே அவர்களின் அழிவுக்கு காரணமாகிவிடும். மேலும் அவர்கள் தமது நாடுகளை இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளிவிடுவர். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்த நாங்கள் உலகையும் மனித குலத்தையும் எல்லா விதமான அழிவிலிருந்தும் காப்பாற்ற எங்களால் இயன்ற முயற்சிகளை செய்கிறோம். ஏனென்றால் இந்த காலத்தின் இமாமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம். வாக்களிக்கப்பட்ட மசீகாக இறைவனால் அனுப்பப்பட்ட அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம். அவர்கள் ஹஸ்ரத் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடியாராக வந்துள்ளார்கள். ஹஸ்ரத் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ முழு உலகிற்கும் ஒரு கருணையாக அனுப்பப்பட்டார்கள். ஹஸ்ரத் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளை நாங்கள் படிப்பதால் உலகின் நிலையை கண்டு நாங்கள் மிகவும் வேதனைப்படுகிறோம். இந்த வேதனையே மனித குலத்தை அழிவில் இருந்தும் காப்பாற்றும் முயற்சிகளில் ஈடுபட எங்களை தூண்டுகிறது. எனவே நானும் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்த அனைவரும் உலகில் அமைதியை நிலைநாட்டிட முயற்சி செய்கின்றோம். அமைதியை மேம்படுத்த நான் எடுத்த முயற்சிகளுள் ஒன்று சில உலகத் தலைவர்களுக்கு நான் எழுதிய கடிதங்களாகும். சில மாதங்களுக்கு முன்னர் நான் போப் பெனடிக்ட் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அது ஒரு அஹ்மதி மூலம் அவரிடம் கொடுக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் உலகின் மிகப்பெரிய மார்க்க அமைப்பின் தலைவராக இருப்பதால் அவர் அமைதிக்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என எழுதியிருந்தேன். அதேபோன்று மிக சமீபத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பகைமை அபாயகரமான நிலையில் குதித்து கொண்டிருப்பதை அறிந்து நான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாவுக்கும் ஈரான் அதிபர் முகமது அஹ்மதி நிஜாத்திற்கும் கடிதங்கள் எழுதியிருந்தேன். அதில் நான் அவர்களிடம் மனிதகுலத்தின் நன்மையை கருதி முடிவுகள் எடுக்கும் போது அவசரமோ பொறுப்பற்ற தன்மையையோ காட்டி விடாதீர்கள் என்று வேண்டியிருந்தேன். மேலும் சமீபத்தில் அதிபர் பராக் ஒபாமாவுக்கும் கனடா பிரதமர் ஸ்டீஃபன் ஹார்பருக்கும் கடிதங்கள் எழுதியிருந்தேன்.
அதில் அவர்கள் இருவரையும் அமைதியையும் இணக்கத்தையும் உலகில் மேம்படுத்த அவர்கள் தங்களது பங்கை பொறுப்புடன் செய்ய வேண்டும் என எழுதியிருந்தேன். மேலும் நான் பிற அரசுகளின் தலைவர்களுக்கும் கடிதங்கள் எழுத இருக்கிறேன். எனது கடிதங்களுக்கு இந்த தலைவர்களால் எந்த மதிப்பும் தரப்படுமா இல்லையா என்று எனக்கு தெரியாது. நான் அவர்களுக்கு எழுதிவிட்டேன். அவர்களின் நடவடிக்கை எதுவாக இருந்த போதிலும் இன்றைய உலகின் அபாயகரமான நிலையை அறிந்து லட்சக்கணக்கான அஹ்மதி முஸ்லிம்களின் உணர்வுகளை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் ஆன்மீக தலைவர் என்ற முறையில் அவர்களிடம் தெரிவிக்க எனது முயற்சியினை நான் செய்துவிட்டேன். நான் இதனை கூறியிருப்பது தனிப்பட்ட அச்சத்தின் காரணமாக அல்ல என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மாறாக நான் மனிதகுலத்தின் மீதான உண்மையான நேசத்தினால் இதனை செய்துள்ளேன். இந்த நேசம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் விளைவாக எல்லா முஸ்லிம்களிடத்தும் ஏற்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே கூறியபடி அன்னார் முழு மனித குலத்திற்கும் கருணையாக அனுப்பப்பட்டுள்ளார்கள். மனித குலத்தின் மீதான எங்களது நேசம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகள் மீதான நேரடி அன்பின் விளைவாகும் என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் அளிக்கலாம். உங்களது மனதில் இந்த கேள்வி தோன்றலாம், அவ்வாறாயின் ஏன் முஸ்லிம் தீவிரவாத அமைப்புகள் அப்பாவி மக்களை கொண்டு குவிக்கின்றனர்? ஏன் சில முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் தமது பதவி நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமது சொந்த மக்களையே கொண்டு குவிப்பதற்கு கட்டளையிடுகின்றனர்? இத்தகைய நடவடிக்கைகள் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளுக்கு முற்றிலும் மாற்றமானவை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன் எந்த சூழ்நிலையிலும் எந்தவிதமான பயங்கரவாதத்திற்கோ தீவிரவாதத்திற்கோ அனுமதி வழங்கவில்லை. எங்களது நம்பிக்கை என்னவெனில், இன்றைய காலத்தில் இறைவன் காதியானை சேர்ந்த ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாக்களிக்கப்பட்ட மசீகாவும் இமாம் மஹ்தியாவும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்றிலும் பின்பற்றியவாறும் தோன்றச் செய்துள்ளான். வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தின் திருக்குர்ஆனின் உண்மையான அசல் போதனைகளை பரப்புவதற்காக அனுப்பப்பட்டார்கள். மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க அன்னார் அனுப்பப்பட்டார்கள். மனிதர்கள் தமக்கிடையில் ஆற்ற வேண்டிய உரிமைகளை அடையாளங்காட்டி அவற்றை நிலைநாட்ட அன்னார் அனுப்பப்பட்டார்கள். எல்லா வகையான மார்க்க போர்களை நிறுத்துவதற்காக அன்னார் அனுப்பப்பட்டார்கள். எல்லா மார்க்கங்களின் தலைவர்கள், நபிமார்கள் மற்றும் தோற்றுநர்களின் மரியாதையையும் கண்ணியத்தையும் நிலைநாட்ட அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். நல்லொழுக்க பண்புகளின் உயர்தரத்தை அடைவதற்கு பயிற்சி அளிப்பதற்காக அன்னார் அனுப்பப்பட்டார்கள். உலகில் அமைதி, நேசம், பரிவு மற்றும் சகோதரத்துவத்தை நிலைநாட்ட அன்னார் அனுப்பப்பட்டார்கள். நீங்கள் உலகில் எந்த பகுதிக்கு சென்றாலும் இந்த பண்புகளை எல்லா உண்மையான அஹ்மதி முஸ்லிம்களிடமும் காண முடியும். எங்களுக்கு பயங்கரவாதிகளோ தீவிரவாதிகளோ எடுத்துக்காட்டுகள் அல்ல. கொடுமைக்கார முஸ்லிம் ஆட்சியாளர்களும் எங்களுக்கு முன்மாதிரி அல்ல. மேற்கத்திய சக்திகளும் எங்களுக்கு முன்மாதிரி அல்ல. எங்களது முன்மாதிரி இஸ்லாத்தின் தோற்றுனர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவர். எமது வழிகாட்டி திருக்குர்ஆனே ஆகும். எனவே இந்த அமைதி கருத்தரங்கின் வாயிலாக முழு உலகிற்கும் ஒரு செய்தியினை தெரிவிக்கிறேன். அது என்னவெனில், இஸ்லாத்தின் போதனைகளின் சாராம்சம் அன்பு, நேசம், பரிவு மற்றும் அமைதி ஆகியவையே. முஸ்லிம்களின் ஒரு சிறுபான்மையினர் இஸ்லாத்தின் மிகவும் கோணலான வடிவத்தினை உலகின் முன் வைத்து வழிகட்ட தமது கொள்கைகளின்படி செயல்படுகின்றனர். நான் உங்கள் அனைவரிடமும் கூறுகிறேன், நீங்கள் இதனை உண்மையான இஸ்லாம் என நம்பிவிடக்கூடாது. மேலும் இந்த வழிகட்ட கொள்கைகளை பெரும்பான்மை முஸ்லிம்களின் உணர்வுகளை புண்படுத்துவதற்கு ஒரு சலுகையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனை கொண்டு அவர்களை கொடுமைக்கு இலக்காக்கக்கூடாது. திருக்குர்ஆன் எல்லா முஸ்லிம்களுக்கும் மிக புனிதமான வேத நூலாகும். எனவே அதனை பழித்துரைப்பது
அதனை எரிக்க முயற்சிப்பது போன்ற செயல்கள் முஸ்லிம்களின் உணர்வை நிச்சயமாக புண்படுத்தக்கூடிய செயல்களே ஆகும். இவ்வாறு நடக்கும்போது நாங்கள் பார்த்து வருகிறோம். அதன் காரணமாக பயங்கரவாத முஸ்லிம்களின் தரப்பிலிருந்து மிகவும் தவறான எதிர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. மிக சமீபத்தில் ஆப்கானிஸ்தானத்தில் 2 சம்பவங்கள் நடந்தன. சில அமெரிக்க இராணுவத்தினர் திருக்குரானை அவமதித்தனர். மேலும் அப்பாவி பெண்களையும் குழந்தைகளையும் அவர்களின் வீடுகளிலேயே கொன்றனர். இதனைப் போன்று ஒரு இரக்கமற்ற மனிதர் தெற்கு பிரான்சில் சில பிரெஞ்சு வீரர்களை சுட்டுக் கொண்டான். பிறகு சில நாட்கள் கழித்து ஒரு பள்ளிக்கூடத்தில் நுழைந்து அப்பாவி யூத குழந்தைகளை சுட்டுக் கொண்டான். ஒரு ஆசிரியரும் கொல்லப்பட்டார். இந்த நடவடிக்கை முற்றிலும் தவறானது, அமைதிக்கு ஒருபோதும் இட்டுச் செல்லாது. பாகிஸ்தானிலும் பிற பகுதிகளிலும் இதுபோன்ற கொடுமைகள் தினந்தோறும் அரங்கேறுகின்றன. இந்த செயல்கள் இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு எண்ணெய் வார்த்தது போன்று ஆகிவிடுகிறது. இதன் காரணமாக அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக பெரிய அளவில் திட்டங்கள் தீட்டிவிடுகின்றனர். இந்த சிறு சிறு காட்டுமிராண்டித்தனமான சம்பவங்கள் எல்லாம் தனிநபர் பகைமையின் காரணமாக நிகழ்த்தப்படுவதல்ல. மாறாக தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் சில நாடுகளின் அநீதியான பாலிசிகளே இதற்கு காரணமாய் அமைகின்றன. எனவே உலகில் அமைதியை நிலைநாட்ட வேண்டுமென்றால் நீதிக்கான முறையான வரம்புகள் வகுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மட்டத்திலும் உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் இதனை செய்ய வேண்டும். திருக்குர்ஆன் ஒரு நிரபராதியை எந்த காரணமுமின்றி கொல்வது முழு மனித குலத்தையும் கொல்வதற்கு சமம் என்று கூறுகிறது. எனவே ஒரு முஸ்லீம் என்ற முறையில் நான் மீண்டும் கூறுகிறேன், இஸ்லாம் துன்புறுத்துவதையும் கொடுமை இழைப்பதையும் எந்த வடிவிலும் எந்த தோற்றத்திலும் அனுமதிக்கவில்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறேன். இந்த போதனை எந்த விதிவிலக்கும் இல்லாத முழுமையான போதனையாகும். திருக்குர்ஆன் அரசுகளிடம் கூறுகிறது, ஒரு நாடு உங்கள் மீது பகைமை கொண்டிருப்பது அந்த நாட்டுடன் நீங்கள் நீதியுடன் நல்ல முறையில் பரிமாறுவதை விட்டும் உங்களை ஒருபோதும் தடுக்கக்கூடாது. அதை போன்று எந்த பகையும் உங்களை வரம்பு கடந்த முறையில் பழிவாங்கும்படி தூண்டக்கூடாது. மற்றொரு முக்கியமான போதனையை திருக்குர்ஆன் நமக்கு தருகிறது. அது என்னவெனில், பிறரது செல்வங்களை இயற்கை வளங்களை பேராசையுடனோ பொறாமையுடனோ பார்க்கக்கூடாது. நான் சில போதனைகளை உங்கள் முன் வைத்துள்ளேன். ஆனால் இவையெல்லாம் சமுதாயத்திலும் பரந்த உலகிலும் அமைதியை நிலைநாட்ட மிகவும் அவசியமான அடிப்படையான போதனைகளாகும். உலகம் இந்த முக்கிய விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதன் மூலம் எந்த உலக அழிவின் பக்கம் அநீதியிழைக்கும் மக்கள் இட்டு செல்கின்றனரோ அதிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுவே எனது பிரார்த்தனையாகும். நான் இந்த தரத்தில் சற்று அதிகமான நேரம் எடுத்துக்கொண்டமைக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் உண்மை என்னவென்றால், உலகில் அமைதியை நிலைநாட்டுவதை குறித்த விஷயம் உண்மையிலேயே விரிவான ஒன்றாகும். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. காலம் கடந்துவிடும் முன்பே நாம் அனைவரும் காலத்தின் தேவைகளை குறித்து கவனம் செலுத்த வேண்டும். நான் எனது உரையை முடிக்கும் முன்னர் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து பேச விரும்புகிறேன். இந்த நாட்களில் 2ஆம் எலிசபெத் ராணியின் வைர விழா கொண்டாடப்படுகிறது என்பது நாம் அறிந்ததே. நீங்கள் கடிகாரத்தை பின்னால் சுழற்றி 115 வருடங்கள் பின் சென்றால் 1897ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணியின் வைர விழா கொண்டாடப்பட்டது. அந்த நேரத்தில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் தோற்றுனர் விக்டோரியா மகாராணிக்கு ஒரு பாராட்டு செய்தி அனுப்பினார்கள். அந்த செய்தியில் இஸ்லாத்தின் தூது செய்தியை கூறியிருந்ததுடன் அன்னார் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்காகவும் ராணியின் நீண்ட வாழ்விற்காகவும் பிரார்த்தனை செய்திருந்தார்கள். அந்த செய்தியில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் மிகச்சிறந்த பண்பு அதன் ஆட்சியின் கீழ் அனைவருக்கும் மார்க்க சுதந்திரம் வழங்கப்படுவதாகும் என கூறியிருந்தார்கள்.
இன்றைய உலகில் பிரிட்டிஷ் அரசு துணை கண்டத்தை ஆட்சி செய்யவில்லை. இருப்பினும் மார்க்க சுதந்திரம் என்ற பண்பு பிரிட்டிஷ் சமுதாயத்தில் ஆழமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் சட்டங்கள் மூலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மார்க்க சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மார்க்க சுதந்திரத்திற்கு அழகிய உதாரணத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். உலகில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற பொதுவான குறிக்கோளுடன் பல்வேறு மார்க்கங்களை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒன்று கூடியுள்ளீர்கள். எனவே ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பாராட்டு சொற்களையும் பிரார்த்தனைகளையும் கொண்டு இந்த தருணத்தில் எலிசபெத் மகாராணியை நாம் பாராட்டுகிறோம். அன்னார் கூறியது போன்று, நேசமிக்க ராணிக்கு நமது பாராட்டுதல்கள் மகிழ்ச்சியுடனும் நன்றியறுதலுடனும் நிரம்பியிருக்கட்டுமாக. கண்ணியமிக்க ராணி மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருக்கட்டுமாக. வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விக்டோரியா மகாராணிக்காக பிரார்த்தித்தார்கள். நான் அதே சொற்களை கொண்டு எலிசபெத் மகாராணிக்காக பிரார்த்திக்கிறேன். ஆற்றலும் கண்ணியமும் மிக்க இறைவனே, ராணியின் அருளுக்குரிய நேசமிக்க ஆட்சியின் கீழ் நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருவது போன்றே நீ உனது அருளை கொண்டும் கருணையை கொண்டும் ராணியை எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பாயாக. ராணியின் தாராளமான நேர்மையான ஆட்சியின் கீழ் நாங்கள் அமைதியுடன் வளத்துடன் வாழ்வது போன்று நீ ராணியுடன் அன்புடனும் நேசத்துடனும் நடந்து கொள்வாயாக. இவையெல்லாம் தான் பிரிட்டிஷ் பிரஜையாக இருக்கிற ஒவ்வொரு அகமதியின் நன்றி அறிதலின் உணர்வுகளாகும். இறுதியாக நீங்கள் இங்கு வந்து அன்பு, நேசம், சகோதரத்துவம் ஆகியவற்றை வெளிப்படுத்தியதற்காக நான் உங்கள் அனைவருக்கும் எனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. Thank you very much. உசூர் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு சில அன்பளிப்புகளை வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். இந்த அன்பளிப்புகளுக்கு பின்னர் நாம் விருந்திற்கு செல்வோம். முதலில் மேயர் போரிஸ் ஜான்சன். The next gift is for Andrew Stunnell, the Minister for Communities. Next gift is to the Worshipful, the Mayor of Hounslow. Following is the Worshipful, the Mayor of Barking and Dagenham. And the Mayor of Wandsworth. And the Seema Malhotra, Member of Parliament. To His Excellency the Ambassador of Yemen. Commodore Martin Atherton, Naval Regional Commander. To Lord Ahmed of Wimbledon. To Jane Ellison, Member of Parliament for Battersea. Siobhan McDonough, Member of Parliament for Mitcham Morden. To Lord Avebury. Stephen Hammond, Member of Parliament. His Excellency the Ambassador of Paraguay. To be honoured by your invitation. Thank you very much. Right Honourable Justine Greening, Member of Parliament for Putney. And His Excellency the Ambassador of Liberia.
And Stephen Alambritis, leader of Merton Council. For your address. Thank you. And lastly to Dame Mary Richardson, DBE. விருந்திற்கு முன்னதாக உசூர் அவர்கள் மௌனமாக பிரார்த்தனை செய்வார்கள். நாங்கள் கைகளை உயர்த்தி பிரார்த்திப்போம். நீங்கள் விரும்பினால் எங்களுடன் பிரார்த்தனை செய்யலாம். Silent prayer. Ameen.